வணக்கம். இது இரவில் கேட்க இனிய தமிழ் கதைகள் பகுதி. இந்த பகுதியில் நாம் கேட்க போகிற கதை விக்ரமாதித்யன் கதைகள் தான். வேதாளம் விக்ரமாதித்ய மகாராஜா கிட்ட தன்னுடைய இரண்டாவது கதையை சொல்லிட்டு கதை முடிவை கேட்டதும் மறுபடியும் முருங்கை மரம் ஏறி தலகீழா தொங்க ஆரம்பிச்சிடுச்சு. விடாமுயற்சியை சிறிதும் கைவிடாத விக்ரமாதித்யன் மறுபடியும் வேதாளத்தை மரத்திலிருந்து இறக்கி தன்னோட தோள்கள்ல சுமந்துக்கிட்டு நடந்துட்டே வராரு. இப்போ வேதாளம் மூன்றாவது கதையை விக்ரமாதித்யர்கிட்ட சொல்லுது. அந்த கதையோட பெயர் 3 ரசிகர்கள். ஒரு காலத்துல அங்க தேசத்துல விருஷகடம் பகுதியில விஷ்ணு சுவாமின்ற ஒரு மனிதர் வாழ்ந்து வந்தாரு. அவருடைய பேருக்கு ஏற்றவாறே அவர் விஷ்ணு மேல அதிகமான பக்திய கொண்டவர். அவரோட மனைவியும் அவருக்கு இணையான பக்திய பகவான் விஷ்ணு மேல வச்சிருந்தாங்க. இவங்க அடிக்கடி நிறைய ஹோமங்களை வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த தம்பதியருக்கு 3 மகன்கள் பிறந்தாங்க. இவங்க அடிக்கடி ஹோமம் செய்யறதுனாலயோ என்னவோ இவங்களோட 3 மகன்களுக்கும் சிறப்பு குணம் இருந்தது. அந்த குணம் என்னன்னா, முதல் மகன் உணவை உண்ண பிறகு உடனே உணவோட தரம், உணவு சமைச்சு எவ்வளவு மணி நேரம் ஆச்சு, இந்த உணவுல சேர்க்கப்பட்ட அரிசி பருப்பு எந்த ஊர் நிலத்திலிருந்து விளைஞ்சது, அந்த நிலத்து பக்கத்துல ஏதாவது தோட்டங்கள் இருக்கா, தானியம் எவ்வளவு நாள் முற்றிய கதிரோட இருந்ததுன்னு சின்ன சின்ன விளக்கத்தை கூட, உணவு விளக்கத்தை கூட ஒருவாய் சாப்பாட்டிலேயே கண்டுபிடிக்க கூடிய ஆளு. இரண்டாவது மகன் பெண். சாமுத்திரிகா லட்சணம்னு சொல்லக்கூடிய பெண்களோட லட்சணத்தை உடனே கண்டறிந்து சொல்றவர். ஒரு பெண்ணை பார்த்த மாத்திரத்துல அந்த பெண்ணை பத்தின தகவல்கள் எல்லாத்தையும் சரியா துல்லியமா கணிக்கிறவர். மூன்றாவது மகனுக்கு ஒரு சிறப்பான குணம் இருந்தது. அதுதான் மனிதர்களோட ஆழ்ந்த தூக்கம் அவனுக்கு தெரியும். ஒரு மனிதனை ஆழ்ந்த தூக்கத்துக்கு போக வைக்கணும்னா என்ன பண்ணணும்ன்ற ஒரு விவரமும் அந்த மூன்றாவது மகனுக்கு தெரியும். இப்படி சிறப்பு வாய்ந்த குணங்களை இந்த 3 மகன்களுக்கும் கொடுத்ததுனால பெருமாளுக்கு விஷ்ணு சுவாமிகள் அடிக்கடி ஹோமங்களை பண்ணி நிறைய நன்றிகளை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இந்த 3 மகன்களும் நாடு முழுவதும் பரிச்சயப்படுறாங்க. இவங்களோட சிறப்பு குணங்களை பத்தி மக்கள் எல்லாருக்கும் தெரிய வருது. 3 பேரும் வளர்ந்து இளைஞர்களா மாறுறாங்க. 3 பேரையும் மக்கள் ஒரு வித்தியாசமான மனிதர்களா தான் நடத்துறாங்க. இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா கிராமங்களை தாண்டி நகரங்களை தாண்டி விடங்கபுரின்ற ஒரு நகரத்தோட மன்னன் பிரசேனஜித்தை போய் சேருது. பிரசேனஜித்துக்கு எப்பவும் மனிதர்களுடைய தனித்தன்மை மீது மிகுந்த ஆர்வம் அதிகம். சில மனிதர்கள் அதிகமா சாப்பிடுவாங்க இல்லையா, சில மனிதர்கள் வேகமா நடப்பாங்க, சில மனிதர்களுக்கு விளையாட்டு திறமை அதிகமா இருக்கும், சில மனிதர்கள் தங்களோட உடலை கட்டுக்கொப்பா வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி மனிதர்களுக்கு உரித்தான தனித்திறமைகள் மேல ஆர்வம் கொண்டவர் தான் பிரசேனஜித் மன்னர். இந்த 3 மகன்களை பத்தியும் பிரசேனஜித் மன்னனுக்கு தெரிய வருது. இவங்க 3 பேரையும் சிறப்பு விருந்தாளியா தங்களோட நாட்டுக்கு அழைக்கிறாரு பிரசேனஜித் மன்னர். அரசர் ஒரு சிறிய பரிவாரங்களோட ஒரு பல்லக்கையும் அனுப்பி விஷ்ணு சுவாமிகள் வீட்டில இருந்து அவங்க 3 மகன்களையும் அரச மரியாதையோட அவரது நாட்டுக்கு அழைச்சிட்டு வராரு. இது விஷ்ணு சுவாமிகளுக்கும் அவரது மனைவிக்கும் ஒரு பெருமையையும் சந்தோஷத்தையும் கொடுக்குது. விடங்கபுரியை சேர்ந்த தன்னுடைய 3 மகன்களுக்கும் விஷ்ணு சுவாமி அவர்கள் ஒரு கடிதம் ஒன்று அனுப்புறாரு. அந்த காலத்துல தான் கடிதங்கள் தபால் மூலியமா போகாது, புறாவோட காலில் கட்டி அனுப்புவாரு. விஷ்ணு சுவாமி அவர்கள் தங்களோட 3 மகன்களும் விடங்கபுரிக்கு போனதும் தன்னுடைய வளர்ப்பு புறா மூலியமாக ஒரு செய்தியை தன்னோட 3 மகன்களுக்கும் அனுப்புறாரு. அது என்னன்னா, அங்க இருக்க அரசு விருந்தெல்லாம் முடிச்ச அப்புறம் நல்ல அனுபவங்களையும் நல்ல விஷயங்களையும் கத்துக்கிட்டு அந்த ஊர்ல இருந்து ஒரு ஆமைய தனக்கு கொண்டு வரும்படி கேக்குறாரு. தான் அடுத்து நடத்த போற யாகத்துக்கு ஆமை தேவைன்னு சொல்ல 3 மகன்களும் அதுக்கான பதில் கடிதத்தை புறா மூலியமாவே அனுப்புறாங்க. நாங்க விடங்கபுரி நாட்டுள்ள நுழைஞ்சிட்டோம், அரண்மனையை அடைய போறோம், நான் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்றோம், நாங்க கையோட ஒரு ஆமையையும் கூட்டிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி பதில் கடிதம் போடுறாங்க. இப்படியே
அரண்மனையை அடையிறாங்க 3 மகன்களும். விஷ்ணு சுவாமி அவர்களுக்கு பதில் கடிதம் கிடைச்சிடுது. அரண்மனையை அடைஞ்சதும் பிரசேனஜித் மன்னனை போய் சந்திக்கிறாங்க. வரும் வழியிலேயே பிரசேனஜித் மன்னனோட இந்த ஆர்வம் இருக்கு இல்லையா, மனிதர்கள் இடையேயான தனித்திறமைகளை பற்றியான ஆர்வம் அவர்கிட்ட நிறைய இருக்கு அப்படின்றதையும் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அரண்மனைக்குள்ள நுழைஞ்சதும் அரச மரியாதையோட பிரசேனஜித் மன்னன் தன்னுடைய அரியணையிலிருந்து இறங்கி வந்து 3 பேரையும் வரவேற்கிறாரு. நல் வரவேற்புக்கு பிறகு அவங்களுக்கு ராஜ உபசரிப்பு நடக்கப்படுது. அது மட்டுமல்ல, அவங்க 3 பேர்களும் தங்குறதுக்காக தனித்தனி அறைகள் கொடுக்கப்படுது. ராஜ உபசரணையும் ராஜ விருந்தும் காத்துக்கிட்டு இருக்கு. விருந்து சாப்பிட்டு உணவை பத்தி முதல் மகன் என்ன சொல்லுவான், முதல் இளைஞன் என்ன சொல்லுவான்றத கேட்க நம்ம பிரசேனஜித் மன்னர் ரொம்ப ஆர்வமா இருக்காரு. பிரசேனஜித் மன்னன் விருந்து தயாரிக்கிறதுக்கு இந்த 3 பேருக்கும் விருந்து தயார் செய்யறவங்களை கூப்பிட்டு சில விஷயங்களை சொல்றாரு. உடனே அந்த சமையல் ஆட்களும் அரசர் சொல்றதை கேட்டு அரசர் சொல்றது மாதிரியே நடந்துக்கிறாங்க. ராஜ விருந்து பரிமாறப்படுது. எல்லாரும் ராஜ விருந்த விரும்பி சாப்பிடுறாங்க. ஆனா இந்த உணவோட தரத்தை அறிகிற சிறப்பு குணம் வாய்ந்த முதல் மகன் மட்டும் உணவை சாப்பிடாம தள்ளி உட்கார்ந்து மூக்க பொத்திக்கிறாரு. இத அந்த அரண்மனையில இருக்க எல்லாரும் பாக்குறாங்க. அரசருக்கு ஏன்பா, ஏன் இந்த உணவுல என்ன இருக்கு, எல்லாரும் சாப்பிட்ற உணவு, அது மட்டுமல்ல ராஜ உணவு, நான் சாப்பிட்டு பார்த்தேன், இதுல அறுசுவையும் நிறைஞ்சு இருக்கு, இதை ஏன் ஒரு அருவருப்பான பொருள் மாதிரி மூக்க பொத்திக்கிட்டு ஒதுங்கி இருக்கேன்னு அரசர் கேட்க அந்த முதல் மகன் சொல்றாரு, இது நல்ல உணவே கிடையாது, இந்த அரிசியில பிணவாடை வருது, இந்த கத்தரிக்காய் கூட்டுல நிறைய புழுக்கள் இருந்திருக்கு, அது மட்டுமல்ல இந்த குழம்புல பயன்படுத்தின தானியத்துல ஒரு முதலை வாடை வருது, இதெல்லாம் எனக்கு சரியான ருசியா தெரியவே இல்லை, ஏன் நான் இதுல இருந்து ஒரு வாய் கூட எடுத்து வைக்கல, அது மட்டுமல்ல நீங்க செஞ்ச அந்த இனிப்புல எலி வாசனை வருது அப்படின்னு சொல்றாரு. இத கேட்டதும் அந்த விருந்துல கலந்துகிட்ட எல்லாரும் இவர் சொன்ன எல்லாத்தையும் தனித்தனியா சாப்பிட்டு பாக்குறாங்க. அவங்களுக்கு அரிசியில இருந்து வந்த சாதம் தான் தெரியுது, குழம்புல சாம்பார் குழம்புல சாம்பாரோட மனம் தான் வீசுது, கத்திரிக்காய் கூட்டுல கத்திரிக்காவோட சுவை தான் தெரியுது. இப்படி எல்லாரும் தனித்தனியா சாப்பிட்டு பார்த்துட்டு இதுல நீங்க சொல்ற அளவுக்கு எந்த ஒரு அபசகுணமும் நடக்கலையே, எல்லாமே ரொம்ப அறுசுவையும் அப்படியே நிறைஞ்சிருக்கேன்னு சொல்றாங்க. அரசர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சமையல் கட்டுல இருந்து ஒரு ஆளை வர வைக்கிறாரு. சமையல் அது தலைமை சமையல்காரர், அவர் அந்த அரண்மனையோட தலைமை சமையல்காரர் அங்க வராரு. அங்க வந்ததும் அவனுடைய தட்டு, அதாவது அந்த முதல் இளைஞனோட தட்டை எடுத்து அவர்கிட்ட காட்டுறாரு. காட்டிட்டு இப்போ நீ சொல்லு, இந்த அரிசிய பத்தி எனக்கு தெரிஞ்சாகணும், இந்த அரிசி எங்க இருந்து விளைஞ்சது அப்படின்னு கேக்குறாரு அரசர். உடனே அந்த சமையல்காரர், அரசே, நம்ம அரண்மனை சமையலுக்காக பக்கத்து ஊர்ல இருந்து இந்த அரிசி ரொம்ப பிரத்யேகமா வரவேற்கப்படுது, ஆனா இந்த அரிசியோட விளைநிலத்துக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய இடுகாடு இருக்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்றாரு. இத கேட்டதும் அரசருக்கு அதிர்ச்சி ஆயிடுது. சரி, இந்த கத்தரிக்காவை எங்க இருந்து வாங்கின அப்படின்னு கேக்குறாரு. அரசே, இந்த கத்தரிக்காய் முழுவதுமே நம்ம தோட்டத்துல தான் விளையுது. இந்த கத்தரிக்கால ஏதாவது புழு பூச்சி அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் தோட்டத்துல இருக்கான்னு கேட்டதுக்கு உடனே அந்த சமையல்காரர் சொல்றாரு, என்னன்னு தெரியல அரசே, காய்கறி செடிகள் எல்லாம் புழுக்கள் மெச்சி கொண்டிருக்கு, இது செடி இலை காய் கனி எல்லாத்துலயும் புழுக்கள் இருக்கு, மீதி இருக்க நல்ல கனிகளையும் காய்களையும் தான் நாங்க சமையலுக்கு பயன்படுத்தணும், அதுக்கான இயற்கை மருந்துகள் இன்னைக்குதான் வந்திருக்கு, சேவகர்கள் அதெல்லாம் அடிச்சு தோட்டத்தை சுத்தம் பண்ணிடுவாங்கன்றாரு. அரசர் அமைதியாயிட்டாரு. அடுத்து அந்த முதல் இளைஞன் இப்போது வாயை திறக்கிறாரு. நீங்க தானியங்களை சேமிச்சு வைக்கிற குடோன்ல எலிகள் அதிகமா இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. உடனே அந்த சமையல்காரர் என்ன சொல்றாரு, ஆமாம் அப்பா, நாங்கள் தானியங்கள்ன்றாலே எலிகள் தானே,
மூட்டைகள்ல எல்லாம் எலி கடிச்சு ஒரே பிரச்சனையா இருக்கு. ஆனா நாங்க தெளிவான முறையில ரொம்ப சுத்தப்படுத்தி தான் தானியங்களை உபயோகப்படுத்துறோம்னு சொல்றார். இதை கேட்டதும் அரசருக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. அந்த முதல் இளைஞன் சொன்னது மாதிரியே அரிசி மயானத்து பக்கத்துல இருந்த தோட்டத்துல விளைஞ்சதுனால பிணவாடை வந்தது. பருப்புல எலி வாசனை வந்தது. ஏன்னா அந்த பருப்பு வைக்கிற அந்த குடோனை சுத்தியும் நிறைய எலிகள், அந்த பருப்பு வைக்கிற சேமிப்பு கூடத்தை சுத்தியும் அதிகமான எலிகள் இருந்திருக்கு. மூன்றாவது, கத்திரிக்காய் கூட்டு சாப்பிட்டதும் கரெக்டா சொன்னாரு, அதுல நிறைய புழுக்கள் எழுந்திருக்கு. புழுக்களோட கூடாரமா தான் இந்த கத்திரிக்காய் இருந்திருக்குன்னு அதையும் சமையல்காரர் சொல்லி இருப்பாரு. நான்காவது, நீங்க செஞ்ச அந்த இனிப்பும் தானியங்கள் கலந்ததுனால தான் இந்த எலி வாசனை வந்திருக்கு. இதெல்லாம் கேட்டதும் அரசருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆயிடுது. உடனே அந்த முதல் இளைஞரை கட்டி தழுவி, உண்மையாவே உனக்கு இருக்கிற திறமை ரொம்ப அதீத திறமை. சமையலுக்கான பொருட்கள் சுத்தப்படுத்தி தான் சமைச்சாலும் அதோட ஆதியும் அதனுடைய உணவுல தெரியும். ஆதி வாசனைகளும் விளைஞ்ச பூமியோட தன்மையும் அந்த உணவுல தெரியும்னு மூலியமா இப்ப நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஆற தழுவி பாராட்டுறாரு. அரசருக்கு அந்த அதிர்ச்சியில இருந்து வெளியே வரவே முடியல. அமைச்சரை கூப்பிட்டு, இந்த 3 இளைஞர்களும் ரொம்ப திறமை வாய்ந்தவங்களா இருக்கிறாங்க, இவங்களை சாதாரணமா நம்ம எடை போடக்கூடாது. அடுத்த இளைஞரை சோதிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இந்த விருந்து எதர்ச்சியா நடந்த சோதனைன்னு வச்சுப்போம். ஆனா அடுத்த இளைஞரோட திறமைய நான் சோதிச்சே தீருவேன்னு சொல்லிட்டு அரசர் என்ன பண்றாரு, அமைச்சரோட ஒத்துழைப்போட ஆலோசனையோட ஒரு விஷயத்த செய்யறாரு. 3 இளைஞர்களும் தனித்தனி அறையில ஓய்வெடுத்துட்டு இருக்காங்க. 2வது இளைஞரை அமைச்சர் சந்திக்க வராரு. இளைஞரே, உங்ககிட்ட நான் ஒரு உதவியை எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லுங்க அரசே, உங்களுக்கு என்ன வேணும்னு இளைஞர் கேட்க, நம்ம அரசர் இருக்காரு இல்லையா, அவரு ஒரு பெண்ணை மனம் முடிக்க போறாரு. அந்த பெண்ணுக்கு சர்வ லட்சணமும் நிறைஞ்சு இருக்கா அப்படின்னு ஒரு சோதனையை நீ நடத்தணும். நீ பார்த்து சரின்னு சொன்னா நம்ம அரசர்கிட்ட அந்த பெண்ணை கொண்டு போய் மனைவியா சேர்க்கலாம்னு சொல்றாரு. அந்த 2வது இளைஞர் என்ன சொல்றாரு, சரி, நான் தோட்டத்துல இருக்க அந்த பெண்ணை அனுப்புங்க. அந்த பெண்ணை 10 அடி இடைவெளியில என்கிட்ட இருந்து ஒரு 10 அடி இடைவெளியில நிக்க வைங்க அப்படின்னு சொல்றாரு. இத கேட்டதும் அமைச்சர் அரசர்கிட்ட இந்த இளைஞர் சொன்னதை அப்படியே கொண்டு போய் சொல்றாரு. அது மட்டுமல்ல, இவங்க 2 பேரோட ஆலோசனைப்படி ஒரு பெண் தயார் செய்யப்பட்டு அந்த 10 அடி இடைவெளியில அந்த 2வது இளைஞர் முன்னாடி நிக்க வைக்கப்படுறார். அந்த இளைஞர் என்ன பண்றாரு, அந்த பொண்ணுடைய முகத்தை ஒரு துணியால மூடி இருக்காங்க. அந்த துணியை விளக்கும்படி தோழி பெண்கள் கிட்ட சொல்றாரு. அந்த துணி, அதாவது அந்த பெண்ணை முழுசா அலங்காரம் பண்ணி ஒரு அழகான பட்டு துணியால மூடி இருக்காங்க. அந்த துணியை விளக்குனதும் அந்த பெண்ணுடைய அலங்காரம், அந்த பெண்ணுடைய முகம்னு எல்லாத்தையும் அந்த பெண்ணை 3 தடவை சுத்தி வராரு. அதுவும் 10 அடி இடைவெளியிலே அந்த பெண்ணை 3 தடவை சுத்தி வராரு. சுத்தி வந்ததும் அந்த தோழி பெண்கள் கிட்ட, அமைச்சரை உடனே இங்க வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் அமைச்சரும் அரசரும் ஒரு மறைவுல இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த தோழி பெண் போய் அமைச்சரை அழைச்சிட்டு வராரு. அரசர் அதே மறைவிடத்துல இருந்து நடந்ததையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு, பார்த்துக்கிட்டு இருக்காரு. அமைச்சர் அந்த இளைஞரை பார்க்க வந்ததும் அரசர் மறைவா இருந்து எல்லாத்தையும் ரொம்ப கவனமா பார்த்துக்கிட்டு இருக்காரு. அமைச்சர் கிட்ட அந்த 2வது இளைஞர், கண்டிப்பா இந்த பெண் அரச குடும்பத்தை சார்ந்த பெண் கிடையாது, இந்த பெண்ணை அரசருக்கு திருமணம் பண்ணி வைக்க கூடாதுன்னு சொல்றார். இத கேட்டதும் அமைச்சருக்கு அதிர்ச்சி, அரசருக்கும் அதிர்ச்சி. எப்படி இவ்வளவு துல்லியமா சொல்ற, உனக்கு எப்படி தெரியும் இது அரச குடும்பத்தை சார்ந்த பெண்ணா இல்லையான்னு கேட்க, அந்த இளைஞர் அதே 10 அடி இடைவெளியில அந்த பெண்ணை நிக்க வச்சுட்டு அமைச்சர்கிட்ட சொல்றாரு, அந்த பெண் மேல இருந்து எனக்கு ஆடினுடைய வாசனை வருது. அவளுடைய கூந்தலை பாருங்க, வறண்டு காணப்படுது. அவளுடைய கூந்தலை இன்னைக்குதான் பராமரிச்சிருக்காங்க. அதனால பாதி அழகாகவும் பாதி வறண்டும் காணப்படுது. இளவரசிகள் எப்பொழுதும் அரண்மனையிலும் தட்பமான நிழல்லையும் தான் இருப்பாங்க. அதனால அவங்க கூந்தல் வறண்டு காணப்படாது. இந்த பெண்ணுடைய கூந்தல்ல நிறைய வறண்டுதல் இருக்கு. அதனால கண்டிப்பா இவன் பகல்ல அதிக நேரம் வெயில்ல நின்று வேலை செய்யற ஏதாவது ஒரு
குடும்பத்து பெண்ணாதான் இருப்பான்னு சொல்றாரு. அடுத்து அவளுடைய நகங்களை பாருங்க. கைகள்ல மருதாணி போடப்பட்டிருக்கு. ஆனா அவளுடைய நகங்கள்ல மஞ்சள் நிறமா காணப்படுறதுனால இந்த மருதாணியோட சிவப்பு வண்ணமும் மஞ்சள் வண்ணமும் நிறைஞ்சு கருஞ்சிவப்பு வண்ணமா காணப்படுது அவளுடைய நகங்கள். இந்த நகம் ஊட்டச்சத்து குறைபாடுக்கான அறிகுறிகள். எந்த ஒரு இளவரசியும் ஒரு சரிவிகிதமான உணவை தான் எடுத்துப்பாங்க. அவங்க உணவுல அறுசுவையும் நிறைஞ்சு இருக்கும். இந்த பெண்ணுக்கு சரியான ஊட்டச்சத்து இல்லை. அதனாலதான் அவளுடைய கை விரல் நகங்கள் எல்லாம் நிறம் மாறி இருக்கு. அவளுடைய பாதங்களை பாருங்க. அந்த பாதங்கள்ல நிறைய வெடிப்புகளும் வறட்டு தன்மையும் இருக்கு. இளவரசிகள் கடுமையான தரையில நடந்து போக மாட்டாங்க. எப்பவும் பாதுகைகளோட தான் இருப்பாங்க. ஆனா இந்த பெண் அதிக நேரம் ஒரு வெப்பமான இடத்திலையும் பாறைகளிலும் பாதுகை இல்லாம நடந்து செல்லக்கூடிய பெண். கண்டிப்பா இந்த பெண் அரச குடும்பத்தை சார்ந்த பெண் கிடையாது அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்றாரு இரண்டாவது இளைஞர். இந்த பெண்ணின் உடல் மீது அதிகப்படியான ஆட்டினுடைய பால் வாசனை வர்றதுனால கண்டிப்பா இவங்க குடும்பம் ஆடு சம்பந்தமான ஒரு வளர்ப்பு தொழிலை தான் செஞ்சிருக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்றார். இத கேட்டதும் வாயடைச்சு போறாரு அமைச்சர். இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் பொழுதே மறைவான இடத்திலிருந்து அரசர் அமைதியா நடந்து வராரு. வந்ததும் இந்த இரண்டாவது இளைஞரை பாக்குறாரு. அமைச்சர்கிட்ட போய், என்ன அமைச்சரே, இந்த இரண்டாவது இளைஞர் தேர்ச்சி பெற்றாரான்னு கேட்க அமைச்சர் வாயடைச்சு போய் நிக்கிறாரு. இவர் சொல்றது எல்லாமே உண்மை அரசே. இவரை ஏமாத்துறதுக்காக நம்ம அரண்மனைக்கு ஆட்டினுடைய பாலை கொடுக்கும் பால் வியாபாரியுடைய மகளான விந்தாவதியைத்தான் அலங்காரம் பண்ணி அழைச்சிட்டு வந்தோம். விந்தாவதி ஏழை குடும்பத்து பெண்ணா இருந்தாலும் ரொம்ப அழகும் வசீகரமான முகமும் நீண்ட கூந்தலும் கொண்ட பெண். இந்த பெண்ணை பார்த்து இவ கண்டிப்பா அரச குடும்பத்தை சேர்ந்த பெண்ணு தான்னு இவன் ஏமாந்துடுவான்னு நினைச்சேன். ஆனா இவள் மேல வர வாசனைய வச்சே ஆடு சம்பந்தமான தொழிலை செய்யற பெண். அது மட்டுமல்ல, அவளுடைய கூந்தல் விரல் நகங்கள் பாதங்களை வச்சே இவ அரச குடும்பத்து பெண் இல்லைன்றத சரியா கணிச்சார் இவரு. இவருடைய திறமை அபாரமானதுன்னு சொல்ல அரசரும், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். உன்னுடைய அண்ணனை விடவே நீ மிஞ்சிடுவ திறமையில அப்படின்னு சொல்லி இரண்டாவது இளைஞரை கட்டி அணைச்சுக்கிறாரு. இன்று இரவு நீ ஓய்வு எடுக்கலாம், நான் நாளை உங்களை சபையில பாக்குறேன்னு சொல்லிட்டு அரசரும் அமைச்சரும் இவருடைய திறமைய பத்தி பேசிக்கிட்டே கிளம்பிடுறாங்க. இந்த இரண்டாவது இளைஞர் என்ன பண்றாரு, தன்னுடைய அண்ணன் கிட்டையும் தம்பி கிட்டையும் நடந்ததையெல்லாம் இரவுல சொல்லி முடிக்கிறாரு. மறுநாள் அரச சபை கூடுது. அரச சபையில அனைத்து அமைச்சர்கள் முன்னாடியும் அமைச்சர் இந்த இரண்டு இளைஞரோட திறமைய பாராட்டி பேசுறாரு. அரசரும் இந்த இரண்டு இளைஞர்களுக்கும் நிறைய பரிசு பொருட்களை கொடுக்கிறாரு. மூன்றாவது இளைஞரான இந்த மூன்றாவது வாலிபனை சோதிக்க அரசரும் அமைச்சரும் முடிவெடுக்கிறாங்க. உடனே எல்லாருக்கும் ஊர்ல இருக்க அனைத்து வைத்தியருக்கும் அழைப்பு விடுக்கப்படுது. அனைத்து வைத்தியரும் இந்த மூன்று இளைஞர்களுக்கும் தெரியாம அமைச்சரை சந்திக்கிறாங்க. இந்த சந்திப்பு ஒரு ரகசிய சந்திப்பா இருக்கு. அமைச்சர் இந்த மூன்றாவது இளைஞரோட திறமைய சோதிக்க விரும்புறதாகவும் அதுக்காக ஒரு நோயாளி, அதாவது நோய்வாய்ப்பட்டு தூங்க முடியாத அவஸ்தைக்குள்ளாகிற ஒரு மனிதர் வேணும்னு கேக்குறாங்க. இத கேட்டதும் வந்த வைத்தியர்கள் இல்ல, ஒரு வைத்தியர் என்ன சொல்றாரு, அப்படிப்பட்ட ஒரு மனிதரை எனக்கு தெரியும். அவர் ஒரு 50 வயது மிக்கவர். அவரை நான் அழைச்சிட்டு வரேன். அவர் தூங்கியே 2 மாதங்களுக்கு மேல் ஆகுதுன்னு சொல்றார். உடனே அந்த மனிதர் வர வைக்கப்படுறாரு அரண்மனைக்கு. அரசவையில இந்த அரசர் இந்த மூன்றாவது இளைஞரை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு, உனக்கு தான் தூக்கத்தை பத்தி நிறைய விஷயம் தெரியும்னு சொல்றாங்க. ஒரு மனுஷனோட வளர்ச்சிக்கும் அவனுடைய மன அமைதிக்கும் அவனுடைய உடல் உறுப்புகள் சீராக இயங்குவதற்கும் தூக்கம் ரொம்ப அவசியம்.
அந்த தூக்கம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி படுத்தா, அதாவது எப்படி நம்ம அறை அமைப்பு படுக்கை அமைப்பு இருந்தா தூக்கம் வரும்னு உனக்கு தெரியும்னு சொல்றாங்க. நான் ஒரு மனிதரை உன்கிட்ட கொண்டு வந்திருக்கேன், அவரை உன்னால தூங்க வைக்க முடியுமான்னு கேக்குறாங்க. மூன்றாவது இளைஞர், அவரு தூங்குறது, அதாவது ஏன்னா இந்த சோதனையை ஏத்துக்கிறேன், அது மட்டுமல்ல அவரை எங்க தூங்க வைக்க போறோமோ அந்த அறையில சில மாறுதல்களை ஏற்படுத்தணும், அதை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. அரசர் தாராளமா அப்படின்னு சொல்லி கட்டிட தொழிலாளியையும் அவரோட அனுப்புறாரு. தேர்ந்தெடுக்கப்பட்ட அறைக்குள்ள கட்டிட தொழிலாளியும் அந்த மூன்றாவது இளைஞரும் உள்ள போறாங்க. உள்ள போனதும் அங்கிருக்க ஜன்னல் கதவுகளை பாதி முறைக்கும் மறைச்சு விடுறாங்க, பாதி வரைக்கும் கற்களை வச்சு மறைச்சு விட்டுடுறாங்க. அது மட்டுமல்ல, புதிதாக ஒரு ஜன்னல் உருவாக்கப்படுது. அவருடைய படுக்கைக்கான படுக்கைகளும் கட்டிலும் மாற்றப்படுது. கருங்கல், நல்ல திடமான கல்லால ஒரு கட்டில் அமைக்கப்படுது. இலவம் பஞ்சால ஒரு மெத்தை அமைக்கப்படுது. அது மட்டுமல்ல, புதிதாக திறக்கப்பட்ட ஜன்னல் வழியா காற்று மற்றொரு ஜன்னல்ல போற மாதிரி அழகான வடிவமைப்புல அந்த அறைய மாத்துறாரு அந்த மூன்றாவது இளைஞர். இப்பொழுது அந்த தூக்கம் இல்லாத மனிதரும் அரசரும் அமைச்சரும் அந்த இடத்துக்கு வராங்க. அந்த அறைக்குள்ள சில காட்சிகளை பாக்குறாங்க. ஒரு சாய்வு நாற்காலியில அரசர் அமர்றாரு. கொஞ்ச நேரமானதும் அரசருக்கு தூக்கம் கண்ணை கட்டுது. அதாவது அரசரும் அமைச்சரும் மாறி மாறி கொட்டாவி விட்டுக்கிட்டே இருக்காங்க. அரசரும் அமைச்சரும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பாக்குறாங்க. அந்த தூக்கம் இல்லாத மனிதர் அந்த அறைக்கு வர வைக்கப்படுறாரு. இந்த மூன்றாவது இளைஞர் அந்த மனிதரை அந்த இலவம் பஞ்சு படுக்கையில உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சதும் அந்த அது பகல் வேலைன்றதுனால அந்த ஜன்னல் எல்லாம் திரைச்சீலைகளால மூடப்படுது. ஒரு திரைச்சீலைகளால ஒரு ஜன்னல் மூடப்படுது, ஒரு ஜன்னல் பாதி திரைச்சீலைகள்ல மூடி வைக்கப்படுது. காற்றோட்டமான இடம். அது மட்டுமல்ல, அரசரும் அமைச்சரும் அங்க ஒரு வித்தியாசமான நல்ல நறுமணத்தை உணர்றாங்க. இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும் போது அந்த இளைஞர் என்ன சொல்றாரு, அரசரையும் அமைச்சரையும் அங்கிருந்து வெளியே வரும்படி சொல்றாரு. எல்லாரும் அந்த அறையிலிருந்து வெளியே வந்துடுறாங்க. ஜன்னல்கள் எல்லாம் திரைச்சீலையில மூடப்பட்டிருக்கு. ஒரு ஜன்னல் பாதி திரைச்சீலையால மூடப்பட்டிருக்கு. எல்லாரும் வெளியே வந்ததும் ஒரு குவளை தண்ணியில சந்தன மலர்களும் செண்பக மலர்களும் பிச்சு பூக்களும் மிதக்க விடப்படுது. இந்த பாதி திறந்திருந்த ஜன்னல்ல இந்த குவளை வைக்கப்படுது. அறையினுடைய அடுத்த மூலையில ஒரே ஒரு விளக்கு ஏற்றப்படுது. அந்த விளக்கு வேப்ப எண்ணெயினால ஆன விளக்கு. அது மட்டுமல்ல, எலுமிச்சை எண்ணெயும் எலுமிச்சை மலர்களால செய்யப்பட்ட எண்ணெயும் அந்த வேப்ப எண்ணெயோட விடப்படுது. பஞ்சு திரி போடப்படுது. அந்த விளக்கு ஏற்றப்படுது. எல்லாரும் அமைதியா அங்கிருந்து வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்ததும் அந்த பாதி திறந்திருந்த ஜன்னல் வழியா எல்லாரும் ரகசியமா அந்த மனிதரை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த மனிதர் உள்ள போன ஒரு அரை மணி நேரம் இங்கேயும் அங்கேயும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு. திடீர்னு அவருக்கு தன்னை அறியாமே கொட்டாவி வருது. அந்த கொட்டாவி வந்ததும் அந்த மனிதர் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாரு. மகிழ்ச்சி அடைஞ்சதும் ரொம்ப பூரிப்பாகிறாரு. பூரிப்பானதும் நேரம் போக போக ஒரு மணி நேரத்திற்குள்ளேயாவே அவர் அவருடைய மெத்தையில படுக்க ஆரம்பிச்சிடுறாரு. தன்னை மறந்து படுக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலேயே கண்களை மூடிடுறாரு. ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுறாரு. இத பார்த்ததும் இந்த மனிதரோடுக்கு வைத்தியம் பண்ண வைத்தியரும் அரசரும் அமைச்சரும் பயங்கர ஆச்சரியத்துல மூழ்கிடுறாங்க. இத பத்தி அந்த மூன்றாவது இளைஞர்கிட்ட அரசர் விசாரிக்கிறாரு. அப்ப அந்த மூன்றாவது இளைஞர் அதுக்கான விளக்கத்தை கொடுக்கறாங்க. எப்பவும் நம்ம படுக்கை அறை ஒரு அன்பானவும் அமைதியானதாகவும் அழகானதாகவும் இருக்கணும். நம்ம படுக்கை அறையில நல்ல காற்றோட்டம் இருக்கணும். நம்ம படுக்கையுடைய கட்டில், அதாவது கட்டில் எப்பொழுதும் திடமா இருக்கணும். நம்முடைய முதுகு அமைப்பு எப்பவும் திடமான பொருட்கள் மேல தரையில படுக்கும் பொழுதும் சரி, திடமான கற்கள் மேல படுக்கும் பொழுதும் சரி, அதனுடைய மாற்றம் ஒரு மாதிரியாகவே இருக்கும். முதுகு தண்டுவடம் அமைதியாகும் பொழுது அதனுடைய
அதனுடைய சமுக்கைகள் வந்து மூளைக்கு சென்றடையும். மூளை கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய சுரப்பியிலிருந்து அமைதியாகி ஓய்வு நிலைக்கு திரும்பும். மூளை ஓய்வு நிலைக்கு போக போக உடல் உறுப்புகளும் ஓய்வு நிலைக்கு திரும்பும். அவரு ரொம்ப சுலபமா தூங்கிடுவாரு அப்படின்னு சொல்றாரு. அது மட்டுமல்ல, எப்பொழுதும் படுக்கை அறையில ஒரு மிதமான நறுமணம் இருக்க வேண்டும். அது இயற்கையான மலர்களால உருவான நறுமணமா இருந்தா இன்னும் நல்லது. இந்த வேப்ப எண்ணெய் விளக்கு வந்து பூச்சிகள் எதுவும் அந்த அறைக்குள்ள அண்டாம பார்த்திருக்கும். அது மட்டுமல்ல, அந்த எலுமிச்சை எண்ணெயோட வாசனையும் மனிதனுடைய மூளைய வந்து அமைதிப்படுத்தும்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்டதும் அமைச்சருக்கும் அரசருக்கும் ரொம்ப ஆச்சரியமா ஆயிடுது. அது மட்டுமல்ல, அந்த வைத்தியரும் சொல்றாரு, 6 மாசமா கொஞ்சம் கூட தூங்கல இந்த மனிதர். கொஞ்சம், அதாவது 1 நிமிடம் 2 மணி நேரம் கூட தூங்க முடியாத அளவுக்கு ரொம்ப சிரமப்பட்ட மனிதரை ஒரு அறையோட அமைப்பு மூலியமா 1 மணி நேரத்திலேயே தூங்க வச்சுட்டியேப்பா, நீ கை தேர்ந்த மகன் தான் அப்படின்னு சொல்லி வைத்தியரும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறாரு. இதெல்லாம் பார்த்த அரசருக்கும் அமைச்சருக்கும் மேலும் இந்த மகனை வந்து, இந்த 3வது இளைஞரை வந்து சோதிச்சு பார்க்கணும்ன்ற ஒரு எண்ணம் வருது. உடனே ஒரு ஆலோசனைய அமைச்சர் வந்து அரசர்கிட்ட தராரு. அந்த ஆலோசனைப்படி இந்த 3வது இளைஞருக்கு படுக்கை அறை ஒண்ணு புதுசா செய்யப்படுது. இந்த படுக்கை அறையில இந்த இளைஞர் சொன்ன மாதிரி எல்லா அமைப்பும் சரியா பண்ணப்படுது. 7 இலவம் பஞ்சு படுக்கைகள் வைக்கப்படுது. ஆனா இந்த படுக்கைக்கு கீழே ஒரே ஒரு பட்டாம்பூச்சியோட இறகும், ஒரே ஒரு பெண்ணினுடைய கூந்தலும், ஒரே ஒரு மல்லிகை பூவும் அந்த கட்டில்ல வச்சு அது மேல 7 படுக்கைகளையும் அமர்த்திருக்காங்க. இந்த இளைஞர் வழக்கம் போல தூங்க போறாரு. இன்னைக்கு நம்ம அரசரோட மனசுல இடம் பிடிச்சிட்டோம். நாளைக்கு அரியவையில நமக்கு வந்து நிறைய பரிசுகள் கிடைக்கும். நம்ம அண்ணன்கள் மாதிரியே நாமளும் நிறைய பரிசுகளை வீட்டுக்கு எடுத்துட்டு போலான்னு ரொம்ப சந்தோஷமா வந்து தூங்க போறாரு. ஆனா அன்று இரவு அந்த இளைஞருக்கு சுத்தமா தூக்கமே வரல. பாதி இரவுக்கு மேல அவரோட உடம்பு வந்து வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவரும் எவ்வளவு முயற்சி பண்ணியும் தூங்க முடியல. அவர் வந்து சுத்தி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. ஏதாவது அமைப்பு குறைபாடா, இல்ல நம்ம சாப்பிட்ட உணவு குறைபாடா அப்படின்னு சொல்லி சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காரு. பார்த்துட்டே இருக்கும் போது அவருக்கு ஒன்றும் புரியல. மறுநாள் காலை விடிஞ்சதும் வந்து அரியவை எல்லாம் கூடுது. அரசவை வந்து கூடுது. அரியணையில அரசரும் அமைச்சர்களும் உட்கார்ந்துருக்காங்க. இந்த 3வது இளைஞர் வராரு. வந்ததும் வந்து அரசர் கேட்கிறாரு, இரவு நன்றாக தூங்கினாயா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அந்த இளைஞர் வந்து பின்னாடி திரும்பி தன்னுடைய ஆடையை விலக்கி தன் முதுகு பக்கமா ஒரு அச்சி காட்டுறாரு. அந்த அச்சி என்னன்னா, அந்த பட்டாம்பூச்சியினுடைய சிறகும் ஒரே ஒரு மலரும் ஒரு பெண்ணினுடைய முடி இருக்கிறத அப்படியே அவருடைய முதுகு அச்சில வாத்திருக்கு. இரவு முழுவதும் என்னன்னு தெரியல, எனக்கு தூக்கமே இல்லை, என்னுடைய படுக்கை வந்து ரொம்ப உறுத்தலாவே இருந்தது எனக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த அச்சை பார்த்ததும் அரசரும் அமைச்சரும் அந்த படுக்கை அறைக்கு போறாங்க. அந்த மெத்தையை தூக்கி பார்த்தா அவனுடைய முதுகில் இருந்த அதே அச்சு அந்த மெத்தையின் கீழே அப்படியே ஒரு பட்டாம்பூச்சியின் இறகாகவும் அப்படியே இருக்கு. அதை பார்த்ததும், நீ ரொம்ப மிருதுவானவன், உன்னுடைய திறமை அலாதியானது, உன்னுடைய தூக்கம், அதாவது ஒரு மனிதனுக்கு ஆழ் மனதுல அமைதி இருக்கணும்னா அவன் நிம்மதியா தூங்கி எழுந்திருக்கணும். அந்த திறமை, அந்த ஆழ்ந்த தூக்கத்தை எப்படி வர வைக்கணும்ன்ற ஒரு பூர்வ திறமை உன்கிட்ட இருக்கு. நான் இதை நினைச்சு வியக்கிறேன். மனுஷனுடைய உணவும் சரி, அவனுடைய வாழ்க்கை முறை, தொழில், இதெல்லாம் விட ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். மனிதன் வந்து மிருகமாகாம இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் தூக்கம்தான். அதை நீ சரியா கணிச்சு சொல்ற. உனக்கு இருக்கிற திறமை ரொம்ப அலாதியான திறமைன்னு ரொம்ப விலை உயர்ந்த பரிசெல்லாம் அரசர் இந்த 3வது இளைஞருக்கு கொடுக்கிறாரு. இந்த 3 இளைஞர்களும் தங்களுக்கு கிடைச்ச பரிசெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய பல்லக்குல ஊர் திரும்பி வராங்க. அந்த நேரத்துல அவங்க அப்பா சொன்னது ஞாபகம் வருது. ஒரு ஆமை தங்களுக்கு வேணும்ல. அப்பா வந்து நம்ம விஷ்ணு சுவாமிகள் வந்து யாகத்துக்காக ஆமை கேட்டாங்க இல்லையா, அந்த ஆமையையும் அந்த ஊர்ல இருந்து எடுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா ஊருக்கு வந்து சேர்றாங்க. இந்த கதையை சொல்லி முடிச்சதும் நம்ம வேதாளம் விக்ரமாதித்ய மகாராஜா கிட்ட
அரசரே, நீங்க என்ன சொல்றீங்க? முதல் இளைஞனோட திறமை பெருசா, இரண்டாவது இளைஞனோட திறமை பெருசா, மூன்றாவது இளைஞனோட திறமை பெருசா அப்படின்னு கேட்கிறார். உடனே விக்ரமாதித்யன் என்ன சொல்றாருன்னா, முதல் இளைஞர் தன்னுடைய ஐம்புலன்களை வச்சு சுவையை உணர்ந்து உணவை உண்ணு அதுல இருக்க குறைகளை பத்தியும் அதுல இருக்க சிறப்பை பத்தியும் சொல்றாரு. இரண்டாவது இளைஞரும் அப்படித்தான், தன்னுடைய நுண்ணறிவை வச்சு, தன்னுடைய விழிப்பு நிலையை வச்சு, நுண்ணறிவை வச்சு, தன்னுடைய சோதனை முறைகளை வச்சு, பெண்களோட சாமுத்திரிகா லட்சணத்தை வச்சு ஒரு பெண்களோட அமைப்பை சொல்றாரு. அதுவும் சரிதான். ஆனா அந்த மூன்றாவது இளைஞர் மட்டும்தான் சுய நினைவே இல்லாம இருக்கும் பொழுதும் கூட தூக்கத்தை பத்தின உணர்வுகளை நல்லா உணர்றாரு. ஒரு பட்டாம்பூச்சியோட இறகு எவ்வளவு எளிமையானதாகவும் எடை இல்லாமலும் இருக்கும். ஒரு பெண்ணுடைய ஒரே ஒரு முடியினுடைய எடை எப்படி இருக்கும்? அது மட்டும் கிடையாது, ஒரே ஒரு மல்லிகை பூவின் அச்சு எப்படி இருக்கும்? இது எதுவுமே எந்த மனுஷனையும் பாதிக்காது. ஆனா தூக்கத்துல கூட இந்த பாதிப்பை அவன் உணர்றானா, அவனுடைய நுண்ணறிவும் உள்ளுணர்வும் இந்த மூன்றாவது இளைஞனுக்கு சிறப்பா வேலை செய்யுது. அதனால இந்த மூன்றாவது இளைஞனோட திறமை தான் சிறந்ததுன்னு சொல்றாரு. அப்பா அரசே, நான் உங்களை ரொம்ப கெட்டிக்காரன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனா நீங்க மேலும் மேலும் தான் மிகச்சிறந்த கெட்டிக்காரன்னு என்கிட்ட நிரூபிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அந்த அரசரோ அந்த இளைஞர்களை பாராட்டினதை விட உங்க வாயிலிருந்து அந்த இளைஞனை பாராட்டதை பத்தி நான் கேட்கும் பொழுது எனக்கு புல்லரிச்சு போகுது. சரி, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அவரை விட்டு விசுக்குன்னு பறந்து மறுபடியும் முருங்கை மரத்துல ஏறி தலைகீழா தொங்க ஆரம்பிச்சது வேதாளம். இப்போ விக்ரமாதித்யன் தன்னுடைய விடாமுயற்சி மூலம் முருங்கை மரத்துல இருந்து வேதாளத்தை இறக்குவாரு. வேதாளமும் 4வது கதையை சொல்லும். அந்த கதையை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல சொல்றேன். இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியா தூங்க போங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா எனக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நன்றி.